ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாடிசன். ட்ராண்டன் டு சென்னை பார்ட் 2க்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருநெல்வேலியில் போயிட்டுருக்கேன். திருநெல்வேலி பக்கம் போயிட்டுருக்கேன். அந்த லாஸ்ட்டு ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா? அந்த மலைக்கு நடுவில் அப்படியே வெட்டி இந்த ரோடை போட்டிருக்காங்க. அதை நான் கிட்ட போகும்போது காட்டுறேன். அந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்கம் படத்தில் அந்த ஷூட்டிங் நடத்தியிருப்பாங்க. அந்த இடத்துல சூர்யா, சிங்கம் படம் சூர்யா அந்த இடத்துல ஒரு கார் சீன் வச்சுருப்பாங்க. அந்த வில்லன் கூட ஃபைட் பண்ணுற சீன் மாதிரி அது அந்த இடத்துல வரும். அந்த இடத்த நோக்கி தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா, இடையில நிறைய மதுரை, திருச்சி எதுவும் நிறைய இடங்களை காட்டலை அப்படின்னா எல்லாமே ஹைவேஸ் தான். ஸோ நான் ஊருக்குள்ளே போயிட்டு வந்தேன்னா அந்த ஊரெலாம் காட்டியிருக்கலாம். ஹைவேஸில் எங்கே போட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் எல்லாம் கேட்பாங்க, என்ன வந்துக்கிட்டே இருந்தால் திடீர்னு திருநெல்வேலி வந்துட்டு நடுவில் மதுரை, திருச்சியெல்லாம் காணும், திருச்சி மதுரைலாம் காணும் கேட்பாங்க. ஏன்னா எதை காட்டினாலும் ஹைவேஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னோடய டார்கெட் ட்ரோனில் போய் சேரணுன்றது தான் ஈரேற்றத்துக்குள்ளே. ஸோ அதனால் அப்படியே போய்கிட்டே இருக்கேன். இப்போ பார்த்தீங்களா, அந்த மலை தெரியுது பார்த்தீங்களா? நல்லா அழகாக ஒரு தட்டு மலை மாதிரி தெரியுது. அது கிட்ட போகும்போது உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த பைக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த பைக் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ரிஃபைன்மெண்ட், அதாவது இதோட ரிஃபைன்மெண்ட்டுக்கு சான்ஸே கிடையாது. வேறு எந்த பைக்கும் இதுக்கான சான்ஸை கிட்ட வருமானு தெரியல. ஏன்னா எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் அதே ஸ்மூத்னஸ் தான் கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த மிரர் இருக்குது பார்த்தீங்களா? ரெண்டு சைடு இருக்கிற மிரர் வியூ கிளியராக தெரியுது. பேக்கில் வர்ற வண்டியோடைய வியூ நல்லா தெளிவாக தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வண்டிக்கு வைப்ரேஷன் இல்லாதனால அந்த மிரரில் வைப்ரேஷன் கிடையாது. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் புல்லட் ஓட்டும் போது அந்த வைப்ரேஷனை உணர்ந்துருக்கேன். புல்லட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மிரர் அப்படியே வைப்ரேஷன் ஆகும். நல்லா ரைஸ் பண்ணும்போது அந்த இன்ஜின் வைப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மிரரும் வைப்ரேஷன் ஆகும். அப்படி வைப்ரேஷன் ஆகும்போது பின்னாடி வர்ற ஆப்ஜெக்ட்ஸ் நம்மளுக்கு கிளியராக தெரியாது, ஒரு வைப்ரேஷனோடவே தெரியும். ஆனால் இதோட மிரர்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது தனியாக முன்னாடி ஃபேரிங்கோட கனெக்ட் ஆகிடும். இது ஹேண்டில் பாரோட கனெக்ட் ஆகலை. ஸோ பார்த்தீங்கன்னா, இதில் அந்த புழுக்கமே தெரியும். நீங்கள் அந்த கேமராவில் பார்த்தாலே தெரியும், அதில் ஒரு வைப்ரேஷன் எதுவுமே தெரியாது. அவ்வளோ நல்ல பக்காவாக மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க, செட் பண்ணியிருக்காங்க. அதை பாருங்கள். இப்போ நம்ம அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை தான் நோக்கி போயிட்டுருக்கோம். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்க்கலாம். இந்த இடம் தாங்க சிங்கம் படத்தில், சூர்யா படத்தில் வர்ற அந்த சீன் லொக்கேஷன் எடுத்த இடம். ரோடு ஒர்க் நடக்குது, எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க போல இருக்கு. அதனால் ரோடு ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம், ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இது எக்ஸ்டெண்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் பெரிய பெரிய வாகனங்களுக்கு. இப்போ நான் இந்த ஏரியா உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே காட்டிக்கிட்டு வரேன். பாருங்கள், அந்த ரூட்டை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரூட்டுன்றது சாதாரண ஹைவே ரூட்டு தான், ஹில் ஏரியா கிடையாது. ஹில் ஏரியா இங்கிட்ட கொஞ்சம் தூரத்தில் வந்துடும். ஏன்னா அந்த திருநெல்வேலி தானே அந்த காவல் கிணறு வந்துச்சுன்னா நம்ம ரைட்டில் அந்த பிரிட்ஜுக்கு கீழே ரைட்டில் போயிடணும். ரைட்டில் போயிட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக அப்படியே நாகர்கோவில் வழியாக அந்த விண்டு மில் எல்லாம் வரும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த போகிற கார் முன்னாடி ஒரு கார் போகுது பார்த்தீங்களா? இந்த காரு திருச்சியிலேருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. அதாவது காரை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகல, காரு என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, அந்த சீனரி எவ்வளோ அழகாக இருக்குது கொஞ்சம். இந்த சன்செட் டைம் ஆகிடுச்சு. அந்த சன்செட்டோட டைமுக்கு அந்த மேகத்து வழியாக அந்த சூரிய வெளிச்சம் எப்படி தெரியுது பாருங்க.
அது என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, நான் ஹைவேஸ்லேருந்து அந்த காவல் கிணறு வழியாக ரைட்டில் திரும்பணும். ஆனால் கீழே இறங்காமல் பிரிட்ஜுக்கு மேலே போயிட்டேன். பிரிட்ஜுக்கு மேலே போனதுனால லாஸ்ட்டில் கொஞ்சம் தூரம் போய் யூ டர்ன் பண்ணிட்டு வர்றதாகி போச்சு. யூ டர்ன் பண்ணிட்டு வந்தால் அங்கே ரயில்வே ட்ராக்கு திரும்ப முடியாது, அந்த ரோடு பிளாக்கு கிடையாது. அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜுக்கு லெஃப்ட் சைடே ஒரு ரோடு, இது வழியாக போனால் திரும்ப போய் அந்த ரோட்டில் ஜாயிண்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வழியாக அந்த ஊருக்குள்ளே பூந்து அப்படி வந்துட்டுருக்கேன். இந்த பாருங்க, ஃபுல்லாக வந்து விண்டு மில் தான். இந்த ஏரியா ஃபுல்லாக விண்டு மில் தான், மொத்தம் விண்டு மில் தான். இங்கேருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது ஏன் இங்கே பர்டிகுலராக இந்த விண்டு மில் வச்சுருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொடர்ச்சி மலையுடைய கேப்பு, அந்த கேப் வழியாக வந்து நல்ல ஏர் வெண்ட் கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்த ப்ரிஃபர் பண்ணி அந்த விண்டு மில் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. இங்கே வந்து ரயில்வே ட்ராக் வந்துருச்சு. அந்த பிரிட்ஜுக்கு அடியில் திரும்புறதுக்காக மிஸ் பண்ண அந்த ஹைவேஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே நார்மல் போக வேண்டியது தான். ஆனால் மெமரி கார்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இனி உள்ள ஷூட்டிங் பத்துமான்னு தெரியல, ஓடுற வரைக்கும் ஓடட்டும், பார்க்கலாம்.
நேரங்கள் வந்து பார்த்து